1.5 மணி நேரம் ஆகுது. ஸ்ரீ மகாபாரதத்துல இதோ சகுந்தலை கல்யாணம், சகுந்தலை திருமணம், சகுந்தலை திருமணம் அற்புதமான நாடகம். ஆமா, இந்த நாடகத்தில் நான் தற்கால விஷயமா வந்தேன். எனது கை தூக்குறேன், நீங்களும் மகாராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்கும் கேனப்புண்டாலாம் அறம் அறம் புகழ் புகழ் கீர்த்தி எங்க தங்கை சுட்டு பிள்ளை யாரு கீர்த்தி. சரி சரி, பூலாகம் ஊர்லாகம் நானும் சொல்லணுமா? உங்க பாட்டி சேர்த்து சொல்லணும். சொடாம ராளா நானே சொல்றேன். சொல்லாமா பாட்டி வரலன்னு ஐயா. பூலாகம் ஊர்லாகம் ஊர்லோகம் தனலோகம் தமிழோகம் தனலோகம் தமிழோகம் தபலோகம் தபலோகம் தனலோகம் தமிழோகம் நீரால பதினால மூடங்கள் வாழ்கின்ற என் மீதி நான் சொல்ல மாட்டேன், என் நண்பன் சொல்லுவான். பாருவா திரும்பிட்டே இருக்குது இப்படி. படுத்து வர ஆசையா இருக்கவங்க படுத்தியா சொல்லுங்க. கையெட்டு கூப்பிட்டு இருந்தா போய் உட்காருப்போம். சரி சொல்லுங்க. சொல்றாளமா சொல்லிவிட ஒரு அந்த வார்த்தை சொல்றாளமா அவனே ஆசைப்படுறானே. மறுபடியும் தூக்கி ஒண்ணு ஒன்னாங்களா சொல்லியே போடுறேன். மகாவீர பிரதாபன் ஆகிய மகாவீர பிரதாபன் ஆகிய மகாவீர பிரதாபன் ஆகிய நாகியேங்கறான் சாமி. பிரதாபன் ஆகிய என் பெயரோ துஷ்யந்தே. தங்க தட்டலில கூப்பிடுறாங்கல்ல, தங்க தட்டலில தங்க தொட்டலில தங்க தாளால கட்டலில தங்க தானால கட்டலில எது கை தூக்குற? நீங்க தூக்க மாட்டீங்க. தூக்கு. எது கை தூக்குற? பேச்சு வருது.
ஏடா இல்லைங்க இது ஒரு வாய்ப்பாடு ஒண்ணு படிச்சீங்க அதான் என்ன வாய்ப்பாடு? கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கக்கினிக்கா நீனு முக்கா நீனு முக்கா நானும் தக்கா சொல்லு சொல்லு சொல்லுங்க கக்கினிக்கா நீனு முக்கா நானும் தக்கா முக்கா நீனு முக்கா காணு முக்கா மூணு முக்கா பாரு பாரு வாடா டேய் இன்னொன்னு சொல்லு என்ன சொல்ற? என்னங்க கக்கினிக்கா நீனு முக்கா நானும் தக்கா கக்கனிக்கா நீனி முக்கா காணு முக்கா நீனி முக்கா காணமுக்கா நம்ம கிட்டே காணமுக்கா ரத்தின மாலை. ஆமா உங்க தந்தை எங்க தந்தையோ நீலமன்னன். தந்தையோ நீலமன்னன். ஆமா எங்க அப்பாவுக்கும் ஆமாங்க. எங்க அம்மாவுக்கும் சரிங்க. ஏய் எத்தனை பேர்? நான் ஒரே மகை. ஒரே பையனா? ஆமாடா ஐயா ஒரே பையனாக பிறந்து பிறந்து சந்தோஷமா வளர்த்திருப்பாங்க. நீர்பலம் நீர்பலம், நீலபலம் படைபலம், படைபலம் படைபலம், குடிபலம் குடிபலம், ஐபலம் பாக்கியருடைய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் அஸ்தினாபுரமாகும். நாடு அஸ்தினாபுரம். ஐயா அஸ்தினாபுரம் சொல்றேன். ஒரே பையன் கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் நடந்துச்சாங்க உங்களுக்கு? நண்பா ஐயா என் அழகுக்கும் உங்கள் அழகுக்கும் என்னுடைய நிறத்துக்கும் என்னுடைய நிறத்துக்கும் ஆமா புழுலுக்கும் உங்களுடைய புகழுக்கும் ஏத்த பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கிடைக்கல. சரி சரி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் இடம் தொலைவுறாங்க. எங்க போவீங்களான்னா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமாங்க. நீ சந்தோஷமா இருந்திருப்பீங்க. எங்க அம்மாவும் உங்க எப்படி? எங்க அப்பாவும் என்னை காண பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. இருப்பாங்க சாமி. அம்மா அம்மா வந்தா தாயே
சென்றார். தாய் தந்தையுடைய பாதத்தை மனிதபடியா இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்துல என்றும் சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் கண்ணே. என்னால் அழைத்ததொரு கேள்வி என்ன? ஏதாவது விஷயமாக இன்றைக்கு வரவழைத்தீராமே, என்னம்மா விஷயம்? என்ன காரணம்னு கேக்குறேன். அப்பா, எனக்கு வயதாகி விட்டது. இந்த அஸ்தாபுரத்துக்கு உனக்கு நான் பட்டம் சூட்ட வேண்டும். என்ன சொல்றீங்க? உண்மைதான் அம்மா. தாய் வந்து பேச்சை கேளாத பிள்ளைகள், அது தருதல பிள்ளைகளாம். நமக்கு பின்னால இந்த நாட்டை தன்னுடைய மகன் ஆளணும் அப்படிங்கிற விருப்பம். என்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பமோ என்னுடைய விருப்பம். சூடுகிறோம். அப்பா, இந்த அஸ்தினாபுரத்தை நாட்டு குடிமக்களுக்கும் யாருக்கு எந்த குறைபாடு வராமல் ஒரு கொட்டையின் கீழ் அறநிதி தவறாத மன்னனா நான் அரசாட்சி செய்கிறேன். ஆகட்டும் அப்பா, அப்படியே ஆகட்டும். நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். ஆகட்டும் அப்பா. ஏதோ சத்தம் கேட்கிறது. மகாராஜா, நாங்களும் இந்த நாட்டு குடிமடைகள், இந்த நாட்டை விட்டு நாங்க அந்நிய நாடு போறோங்க. நாட்டை விட்டு 5 ஊர் போறீங்க. என்ன விஷயம்? ஏங்க, நான் ஒரு 3 ஏக்கரா காடு வச்சிருக்கிறேங்க. சரி, அந்த 3 ஏக்கரா காட்டுல எது போட்டாலும் சரி உளுந்தே முளைக்குதுங்க. நீ பேசுறான் ஒரு பிள்ளையும் தெரியலையா? பேசுறவங்க உம்மடே நெல்லு போட்டாலும் உளுந்து முளைக்குது, பருப்பு போட்டாலும் உளுந்து முளைக்குது. உனக்கு என்னப்பா குறைபாடு? எனக்கு அதே தான் மகாராஜா. எனக்கு அதே தான் மகாராஜா. பேசுறல்ல, ஏன் குறுக்க பேசுற? சரி பேசுறான். மிருக ஜாதிகள்லாம் வந்து எங்களோட வெள்ளாமையா அழிக்குது. அவனை தானே கேட்டேன். உனக்கு எதுக்கு? சரி, குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பது ஒண்ணு இந்த மன்னனுடைய கடமை. சந்தோஷமா இந்த மாட்டுல உயிரோட இருக்கணும்னா நாட்டுல மிருகத்தை எங்களை கொன்னு மிருகத்தை காப்பாத்துங்க. கவிஞ்சா கடிச்சு விடுவேன். குடிமக்களுடைய குறைகளை தீர்க்க
இருக்க நான் காண வேட்டையாட போறேன். அம்மா மகனே கல்யாணம் தெரிஞ்சிருக்கணும் பாணி பண்ணி விடாதீங்க. காணக வேட்டையாட போறேன். இதோ புடவைகளை போட்டு போச்சுடா. வாடாங்க. வாங்கடாடி. நாங்க வாடாங்க. புறவன்னாவே வெசனமாகுது. வாங்கடா. அண்ணனோட போடுறது. அதங்காலாரி போய் பேசுறா. போய் பேசுட்டேன். ஒரே நாடக போக வேண்டியது நெடிய தூரம் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் போகணும்? இந்த புறம் ஓடாது. இந்த புறம் பிடிச்சுக்கோ. மறுபடியும் நானே வா. ஆமா டேய் இந்த புறவி என்கிட்ட இடைஞ்சல் பண்ணுது. கக்கினிக்கோ நீனு முக்கோ நானும் தக்கோ. யாரு சொல்லு? ஏய் யாரு சொல்லு? விவசாயம்றா. நீ என்ன கால பிடிக்கிற? ஒரே டேய் டேய் வாடா. ஏய் சாமி ஒரே ஒரு உதவி பண்ணீங்களா? என்னடா எத்தனை நாள் உங்க கூட புறவியா வேலை செஞ்சிருப்பேன். இப்ப ஒரு டைம் நான் ஓட்டுட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. உச்சி பொழுதுக்குள்ள மிருகங்களை வேட்டையாடணும். பாரு ஓடுறேன். யாருக்கிட்ட கதை போற? வாடி. ஏன்டா என்ன சொல்ல விரும்புறேன்? சொல்லு. சொல்லவே கூடாது. இப்ப எங்க வந்திருக்கிறோம்? போத்தனூர் வந்திருக்கிறோம் சாமி. மாரியம்மன் கோவில். போத்தனூர் இல்லடா அடமேரு காடகம். அடமேரு எத்தனை மிருக ஜாதிங்க பாருங்க. இத்தனை மிருகம் இருந்தா எப்படா வெள்ளாமை வரும்? ஒரே வச்சு எல்லாத்தையும் கொண்டு விட்டுமா? அதனால அடிச்சிடலாம். போங்கிற மிருகத்தை அடித்தா அப்புறம் அது மிகப்பெரிய பாவம் மனதின் சாஸ்திரம் சொல்லுது. தூங்குற மிருகத்தை அடிக்க கூடாது. அப்புறம் என்ன பண்றது? தூங்குற மிருகத்தை எழுப்பிவிட்டேன். எந்திரிக்க மாட்டேங்குது மகாராஜா. எந்திரிக்கல என்ன பண்றது? அது எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாமதம் பண்ணணும். தாமதம். பெருசு. ஐயோ தூக்கி அடிக்குது. தூக்குதா? தூக்குதியா? அமுத்தி போடுறா. அவங்க பெருசு.
மிருகத்தான பேசுறேன். ஆமா பெருசுங்க. காண்டாமிருகமா? ஐயோ அதை விட பெருசு. சிறுத்தையா? ஐயோ அதை காட்டாடையா? குண்டாரவழி பையனா பெருசுங்க. அந்த மிருகத்தை சொன்னேன். அப்படியா? இது ரொம்ப பெருசு. காட்டாடையா? 450 ரூபா வரும் பெருசு. காண்டாமிருகமா? பெருசுடா உங்க கால ஒலி. பெருசு பெருசு. என்ன மிருகம்? ஏய் போயிரா பெருசுங்க. என்னடா மிருகம்? ஏய் சுள்ளெருமுங்க. சுள்ளெரும்பு பிடிச்சிக்கிட்டா பேசிட்டு இருக்கிறேன். போது குஞ்சி பிடிச்சி கடிச்சு. டேய், ஏலா இந்த அடமருக்கு அடகத்துல நாம வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஆமா ஒரு குடிசை. ஆமாங்க ஒரு சாலை. ஆமா, அந்த தன்னம் தனிமையா அந்த குடிசைக்கு ஒரே ஒரு குடிசை. ஒரே விளக்கறி. ஆமா, அதனால அதுல யாரு என்ன அப்படின்னு போய் பார்த்து வருமா? நான் நாம முதல்ல அங்க வேட்டைக்கு வந்தோமே, ஆமா அப்ப காணமே. கொஞ்சம் இடிச்சு போட்டு கொஞ்சம் கட்டி விட்டாங்க நடக்குதெல்லாம். என்னடா சொல்றேன்? மாறி இருக்கும் சாமி. அப்படியே இருக்க போது எல்லாம் அது யாரு என்ன அப்படின்னு உடனே பார்த்து வரணும். ரா போத்தா 2 பேருமே ரா போத்தன்னா வா போலான்னு போகலாம்.